ஹாய் எவ்ரிவான், வார்ம்லி வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் மிச்சமே நல்லா இருக்கிறேன். இன்றைக்கி நாங்கள் வீடியோவில் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு பிட்ஸா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த பிட்ஸா ரெசிபிக்கு ஓவன், சீஸ் இது எதுவுமே தேவையில்லை. இது எதுவும் இல்லாமல் குயிக்காக ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம். நாங்கள் இன்றைக்கி சீஸ்க்கு பதிலாக ஒயிட் சாஸ் செஞ்சு தான் பிட்ஸாக்கு மேலே சேர்க்க போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 டேபிள் ஸ்பூன் மாவு, 1 கப் ஃப்ரெஷ் மில்க் தேவை எங்களுக்கு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டரை ஒரு பேனில் சேர்த்து அதை நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. பட்டர் நல்லா மெல்ட் ஆகின பிறகு அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க. மாவை சேர்த்து அதை நல்லா பட்டரோட மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்படி இல்லாட்டி டக்குண்டு அடி பிடிச்சிரும். அடுத்து 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் மில்க் சேர்த்துக்கோங்க. இது 250 ml. அதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது மாதிரி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொண்டே இருங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு ஒயிட் சாஸ் ரெடி ஆகிரும். இது மாதிரி நல்லா திக்கான ஒரு சோஸ் ஒன்று வந்தப்பறம் இதை நீங்கள் உடனே வேறொரு பவுலுக்கு மாற்றி வச்சிருங்க. இது ஆறி வரப்போக்குள்ள இன்னும் கொஞ்சமே நல்லா திக்காகி வரும். அடுத்து எங்களுக்கு முட்டை தேவைப்படும். அதுக்கு 3 முட்டையை உடைச்சி ஒரு பவுலுக்கு சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக மிளகுத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. முட்டையோட மஞ்சள் கலர் மாதிரி ஒரு லைட் கலர் வர காட்டிக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்து எங்களுக்கு பிரெட் ஸ்லைசஸ் தேவை. நான் இன்றைக்கி 3 முட்டைக்கு 6 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கிறேன். எடுத்துக்கொண்ட பிரெட் ஸ்லைசஸ் எல்லாம் இது மாதிரி சின்ன சின்ன க்யூபாக நீங்கள் வெட்டி எடுத்துக்கோங்க. பான், முட்டை, ஒயிட் சாஸ் இது எல்லாமே ரெடி. அடுத்து பிட்ஸாட டொப்பிங்காக தக்காளி, வெங்காயம், கறி சில்லி, அதோட கொஞ்சமாக டொமேட்டோ சாஸ், ஃப்ரைட் சிக்கன் நான் எடுத்திருக்கிறேன். இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. வாங்க நாங்கள் இப்போ பிட்ஸா செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் பூசிக்கோங்க. பட்டருக்கு பதிலாக நீங்கள் எண்ணெயும் எடுத்துக்கொறையிலும். இப்போ நாங்கள் பீட் பண்ணி வச்சிருக்கிற 3 முட்டையும் அதில் சேர்த்துக்கோங்க. முட்டையை சேர்த்துட்டு அதுக்கு மேலாலேயே வெட்டி வச்சிருக்கிற பான் துண்டுகளையும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் முட்டையோட ஈரப்பதத்தோட பான் துண்டெல்லாம் நல்லா ஒட்டி பிடிக்கும். கரண்டி அப்படி இல்லாட்டி ஒரு ஸ்பெச்சுலா வச்சு இது மாதிரி பிட்ஸாட ரவுண்ட் ஷேப்புக்கு செஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைட் முட்டை வெந்து ரெடி ஆகின பிறகு தவாக்கு மேலே ஒரு பிளேட்டை வச்சுட்டு அந்த தவாவை மற்ற சைட் இப்படி திருப்பிக்கோங்க. மறுவாலும் அதே பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு மேலால் கொஞ்சமாக பட்டர் பூசிக்கோங்க. அடுத்து மற்ற பக்கம் இது மாதிரி தவாவில் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு கொஞ்சமாக நான் தக்காளி சாஸ் எடுத்திருக்கிறேன். அதோடு நாங்கள் செஞ்ச ஒயிட் சாஸை எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. பிட்ஸாக்கு டொப்பிங் எப்போவுமே அவங்கவுங்களுக்கு விருப்பம் மாதிரி தான். நான் கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, கறி சில்லி, அதோட ஃப்ரைட் சிக்கனும் எடுத்திருக்கிறேன். பன்னீர் அப்படி இல்லாட்டி மஷ்ரூம் உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ அப்படி இல்லாட்டி உங்களுக்கு என்ன விருப்பமோ நீங்கள் அதை டொப்பிங்காக எடுத்துக்கொறையில. ஓவன், சீஸ் இல்லைன்னு சொல்லி நீங்கள் யோசிக்க தேவையில்லை. இது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு மிச்சமே பிடிக்கும். நான் மேலால் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கொண்டேன். இப்போ ஒரு மூடியால் மூடிட்டு ஸ்டவ்வை ஆன் பண்ணி ஒரு 4 நிமிஷம் மாதிரி லோ ஃப்ளேமில் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ எங்களோட ஈஸியான இன்ஸ்டன்ட் பிட்ஸா ரெசிபி ரெடி. ஒரு டிப் என்னென்னு சொன்னால், நான் ஒயிட் சாஸ் செய்கிறதுக்கு ஃப்ரெஷ் மில்க் எடுத்துக்கொண்டேன். உங்களுக்கு ஃப்ரெஷ் மில்க் கிடைக்கலன்னு சொன்னால் நீங்கள் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர் எடுத்து 200 ml இளம் சூடான தண்ணியில் நல்லா கலந்து எடுத்துக்கிறவும் மேலும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை அண்ட் டேக் கேர்.